श्रुतप्रकाशिका भूमौ येनादौ परिरक्षिता प्रवर्तिता च पात्रेषु तस्मै श्रेष्ठाय मङ्गलम्. ஆச்சாரிய பெருமக்களின் துணை கொண்டு நவராத்திரியின் 9 நாளும் ஸ்ரீமதி பிரேம் தேவி ராதா தேவியின் லீலைகளை சேவித்தோம். அதன் பூர்த்தியாக இன்று ஆச்சாரிய சிரேஷ்ட சுவாமி நிகமாந்த மகாதேசிகனின் திருநக்ஷத்திர மங்களாசாசனம். சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு நடைபெற்ற இந்த உற்சவம் அவர் துணையுடன் நடத்தி கொடுத்தமைக்கு மரியாதை செய்யும் விதமாக நிகழ்கின்றது. ஒருமுறை சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மீது பக்தியில் மூழ்கி, ஹே வரதா, எனக்கு நீ நித்தியவாசம் அருளும் வைகுந்த பதவி கூட வேண்டாம். எனக்கு உன் ஆராதனை, நாமம், ஜபம், கீர்த்தனை எங்கு ஒலிக்கின்றதோ அதுவே வைகுந்தம். ஹே வரத பிரபோ, ஹஸ்திகிரீஷா, பெருந்தேவி நாயக்கா, தியாகராஜா என்று மனமுருகி அழைக்கும் உத்தம வைஷ்ணவர்களின் ஹிருதயத்திலேயே உன்னை காண்கின்றேன். அகலகில்லே நிறையும் என்று பெருந்தேவி உரைமார்பா, நீ வீற்றிருக்கும் அத்திகிரியை பிரியாத வரம் ஒன்று வேண்டும் சுவாமி. ஒருவேளை யாம் வைகுந்தம் வர வேண்டும் என்றால் வரதனாகவே நீ அங்கு இருந்தால் மட்டுமே வருவேன். சத்யம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாஷஹா. அப்படியே வரதனும் வரம் கொடுத்தான். தன் அடியார்களுக்கு ஸ்ரீ அத்திகிரியையே ஸ்ரீகோயில், திருமலை, பெருமாள் கோவில் என 3ம் கூடிய ஒரே க்ஷேத்திரமாக நித்திய வைகுந்தமாக்கினான். அருள் தரும் ஆரண தேசிகன், தூப்புல் தேவன், வருகவிதார்க்கிக சிம்மம், வாதியர் வாழ்வறுத்தார், இருக்கையும் கூப்பியபடி வைகுந்தம் சென்றார். வரதனுடன் தானே திருமணி ஆழ்வார் ஐக்கியமானார். கரிகிரி மேல் கண்ணன் நின்று அனைத்தையும் காக்கின்றான். சாக்ஷாத் ஸ்ரீ வரதராஜனே ஸ்ரீ வைகுந்தவாசன். லீலா வைகுந்தமான சாக்கியத்திய லோகத்தில் சீதா சமேத ஸ்ரீ ராமபிரானாகவும், கோலோகத்தில் கோபியர்கள் கொஞ்சம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராகவும், ஸ்ரீ வைகுண்டத்தில் பெரிய பிராட்டி பேரருளாளனாக, சேஷ பரியந்தம் மீது ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணனாகவே சேவை சாதிக்கின்றான். ஒரு சமயம் பார்க்கடலை கடைந்த பொழுது நிகழ்ந்த ஸ்ரீயப்பதியின் மோகினி அவதாரம். அந்த மோகினி அவதாரத்தின் மோகனத்தில் மதிமயங்கி தேவர்களும் அசுரர்களும் மோகினியை அடையவே முற்பட்டனர். ஆனால் பானு ஸ்ரீ சூரிய தேவன் மட்டுமே மோகினியை தன் மகளாக பெற வரம் கேட்டார். வரப்பிரதாயினியான மோகினி அவ்வவதாரத்தில் சூரிய தேவரின் சுயநலமற்ற அந்த அன்பினையும் பக்தியையும் மெச்சி தானே ஸ்ரீ தாயாருடன் கூடிய அவதாரமாக துவாபரத்தில் சூரிய தேவனின் ஒரு அம்சமான விஷபானுவுக்கு ஸ்ரீ ராதா தேவி தன் மகளாக அவதரித்து வளர்க்கப்பட்டு ஸ்ரீ ராதா கிருஷ்ணனாக அன்பின் தத்துவத்தை இந்த அகிலத்திற்கு விளக்கினாள். பிரேம் தேவி ஸ்ரீமதி ராதாராணி ஸ்ரீ தாயாரின் ராதா அவதாரம் எண்ணற்ற சத்தியங்களை எடுத்துரைக்கின்றது. முக்கிய சத்தியம் யாதெனில் அது அன்பு. வேறுபாடும் பாகுபாடும் காணாத அந்த அன்பு. அதை அளிப்பது யாது? அனைவரும் ஒன்றுபடுவது, தர்ம வழியில் நிலைப்பது, ஸ்ரீயப்பதியை மனதில் நிறுத்துவது. மனிதனின் ஹிருதயமானது சுகத்தின் மீது நாட்டம் கொண்டு செல்வத்தை பெருக்குவதன் வழியையே எப்பொழுதும் தேடுகின்றது. ஒரு புறம் மனிதனின் மனமானது தன்னை ஈன்றவர்கள், மாதா, பிதா, தன் வாரிசுகள், உடன் பிறந்தவர்கள், தன் வாழ்க்கை துணையோடு உச்சிதமான காரியங்களை ஆற்றுகின்றது. அவர்களுக்கு அநியாயம் என்றும் இழைப்பதில்லை. தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை சமமாக பங்கிடவே முயல்கின்றது. ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் குடும்பம் என்னும் சத்தியத்தை அம்மனமானது அறிகின்றது. தான் பெற்ற அந்த சுகத்திற்கு காரணம் தன் குடும்பம் என உணர்கிறது. ஆனால் அச்சுகத்தை வழங்கியது இந்த அகிலம் என்பதையும் அந்த மனம் நன்கு அறியும். அதை அறிந்தும் அம்மனம் இந்த சமுதாயத்திற்கு அநியாயம் இழைக்கின்றது, சமுதாயத்திற்கு துரோகம் செய்கின்றது. ஏனெனில் அது சமுதாயத்தை தன் சுகத்திற்கான காரணம் என என்றுமே ஏற்பதில்லை. அது அகிலத்தினை சுகத்தின் ஒரு சாதனமாகவே காண்கின்றது. அதன் வேறுபாடானது காரணம் மற்றும் சாதனத்தில் உள்ளது. அன்பு மற்றும் பக்தி என்னும் இந்த மார்க்கத்தினை நன்கு உணர்ந்தும் பகவானிடம் செய்யும் பக்தியை மறந்து மூட நம்பிக்கைகளிலும் சடங்குகளிலும் ஈடுபட்டு
வேறுபாடுகள், சம்பிரதாயம், ஆடம்பரம் என்பவற்றை பார்த்து இறைவனையும் அவன் மீது கொள்ளும் சமர்ப்பணம், அன்பெனும் பாவத்தையும் மறந்து விடுகின்றன. இறுதியில் இறைவனை வரங்களை நிறைவேற்றும் ஒரு சாதனமாகவும் சக்திகள் பெற வேண்டும் என்னும் மாயையில் சுயநலத்தில் மூழ்குகின்றான். ஆனால் அகிலம் என்பது பகவானுடைய திருவுருவம். அதில் வாழும் அனைத்து ஜீவன்களும் ஸ்ரீயப்பதியான பகவானின் அம்சம் என்பதை எப்பொழுது மானுடருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் துவங்கினால் அந்நியர் என்று அகிலத்தில் யாருமே இல்லை. அனைவரும் நம்மவர். இந்த அகிலம் நம்முடையது. இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவன்களும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தால் அழுக்காறு என்றும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா? சதிச்செயல், சூழ்ச்சி, குரோதம், பழிவுணர்வு, விரோதம் அனைத்தும் நஷ்டமடையும். ஹிருதயத்தில் பரமாத்மாவான ஸ்ரீயப்பதி, அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு, இதுவே அன்பின் மூல சித்தாந்தம். பிரேம் தேவி ஸ்ரீ ராதா இந்த நவராத்திரி என்னும் யாத்திரை, ஸ்ரீ ராதாவதாரம் என்னும் இது மாயையை விடுத்து அன்பெனும் ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனை சொல்கின்றது. செய்த கர்மத்தின் பலனை அனுபவிக்கவே இப்புவியில் ஜனனம் எடுத்திருக்கின்றோம். இனி இந்த அகிலத்தில் வாழும் ஜீவன்கள் மனம் தனில் ஸ்ரீ பிரேம் தேவி என்னும் ராதா தேவியின் கதைகள் வேரூன்றி நிற்குமே. ஆனால் ஜீவாத்மாவின் உத்தேசம் அறிந்து அன்பெனும் ஸ்ரீயப்பதி மீது நாம் கொள்ளும் பாவம் அவரிடம் வழிகாட்டும். ஜீவன்களுக்கு அதுவே மாயைகளிடம் இருந்து விலக்கி மார்க்கம் அளிக்கும். அவன்தான் அன்புக்கு மட்டுமே இனியவனாயிற்றே, அன்புக்கினியவன். சத்தியம்தானே? நவராத்திரியின் பிரேம் தேவி ஸ்ரீ ராதா என்னும் இந்த யாத்திரையில் என்னோடு பயணித்த அனைவருக்கும் அடியேனுடைய கிருதஜ்ஞதைகள். தம்முடைய ஹிருதயம் தனில் அன்பெனும் விதை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இனி அங்கு சத்தியம், தர்மம், பக்தி என்னும் பூக்கள் நிச்சயமாக மலரும். தாம் நலம் பெற்றால் இந்த அகிலமே நலம் பெறும். ஓம் சஹனா பவது. இறைவன் நம்மை காத்தருள்கின்றார். சஹனௌ புனக்து. அனைவரும் அனைத்து ஜீவராசிகளுடன் ஒன்றுபட்டு சுகத்தை பெறுவோம். சகவீரியம் கர்வாவகை. அகிலத்தின் நன்மைக்காகவும் பாடுபடுங்கள். தேஜஸ்வினாவதி தமஸ்து. அனைவருடைய வாழ்வும் தேஜஸால் நிரம்ப பெறட்டும். மாவித் விஷாவகை. பரஸ்பரம் பொறாமை மற்றும் துவேஷத்தை வெளிக்காட்டாமல் இருப்பது. ஓம் சாந்தி. ராதே ராதே. ராதே ராதே. ராதே ராதே. அடியோமோடும்